தமிழகத்தில் முதலில் சத்துணவு திட்டம் செயல்படுத்தப்பட்ட பாப்பாக்குறிச்சி அங்கன்வாடி மைய சமையலறையின் மேற்கூரை இடிந்து விழும் நிலையில் உள்ளது. திருச்சி மாவட்டம் காட்டூரை அடுத்த பாப்பாக்குறிச்சியில் உள்ள அங்கன்வாடி மைய சமையலறை மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சு உதிர்ந்து கம்பிகள் தெரிகின்றன. இதனால் அங்கன்வாடி மையத்திற்கு குழந்தைகளை அனுப்ப பெற்றோர் அச்சம் தெரிவிக்கின்றனர். சமையலறை மேற்கூரையை சரி செய்ய 3 மாதங்களாக கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதிய கட்டடம் கட்ட அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதுவரை வாடகை கட்டடத்தில் அங்கன்வாடி செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாப்பாக்குறிச்சி குழந்தைகள் நல திட்ட அலுவலர் தெரிவித்தார். பள்ளிக்கூடம் இப்படியே தான் இருக்குது. உள்ள சத்துணவு சமைக்கிற இடம் இடிஞ்சு விழுந்துருச்சு. அது 3 மாதம் ஆகுது. அதை சரியாக நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. இப்போ ஓடி ஆடி விளாண்டுட்டு இருக்குங்க. அது கீழே விழுந்து எது பிள்ளைங்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லை. 3 மாதம் ஆச்சு சொல்லி அது என்ன யாரும் நடவடிக்கை எடுக்கலை. உள்ளுக்கு இடிஞ்சு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. குழந்தைங்களாம் அந்தந்த இது பார்க்கும்போது பயமாக இருக்குது. குழந்தைங்களை நம்ம அனுப்பலாமா அனுப்ப வேணாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது.